அர்ஜுனனுக்கு ஞானம் இருந்தது, பாதத்துல போய் உட்காந்துச்சான். துரியோதனனுக்கு ஆணவம் இருந்தது, தலையில போய் உட்காந்துச்சான். இறுதியில் ஜெயிச்சது அர்ஜுனன் தான். நாம் தோற்பது ஈகோ என்ற ஒரு விஷயம்தான். ஈகோ அதிகமாக 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 நோயாக, கடனாக, வம்பாக, வழக்காக நம்மளுக்கு அது மாறி வருகிறது. இந்த ஆணவம் என்பதை நீங்கள் ஆணவத்துடைய அழிவை முழுமையாக தெரிந்து கொண்டு ஈகோவில் இருந்து வெளியே வரணும். ஈகோல இருந்து வெளியே வரீங்களா இல்லையான்னு உங்களை இந்த வீடு காலி பண்ணும்போது செக் பண்ணி பாருங்க. எல்லா பொருளையும் எடுத்து வைப்பீங்க, மறுபடியும் அந்த முக்காசி பொருள் வீட்டிலே தான் வச்சுப்பீங்க, எல்லாத்தையும் தூக்கி போட மாட்டீங்க. அதே மாதிரிதான் ஈகோ உங்களுக்குள்ள இருக்கா இல்லையான்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். நம்ம சொல்லிக்கலாம், நான் ஈகோ கிடையாது சார். விருப்பு வெறுப்பு என்பது அனைவருக்கும் சமமான ஒரு விஷயம். உண்மையிலே உங்களுக்கு இறைவனுடைய அனுகிரகம் பரிபூரணமா இருக்கா செக் பண்ணனா, உங்களுக்கு யார் ஒருத்தவங்கள ஆகவே ஆகாதோ, யாவன் ஒருவனை பிடிக்கவே பிடிக்காதோ, இப்பவே போன் போட்டு அவனுக்கு நீங்க பேச முடியுமா? முடியும். அவன் நம்பரை பிளாக்ல போட்டுருப்பீங்க, டிலீட் பண்ணிருப்பீங்க, இல்ல போனே பண்ண மாட்டேன். கிருஷ்ண பரமாத்மாவிடம் துரியோதனன் செல்கிறார், அர்ஜுனனும் செல்கிறார். எதற்காகனா, மகாபாரத போர்ல எனக்கு வெற்றி வேணும்னு கேட்க ரெண்டு பேர் போறாங்க. துரியோதனன் எங்க உட்காந்தான்? அர்ஜுனன் எங்க உட்காந்தான்? பரந்தாமன் எழுந்தார், அர்ஜுனனை பார்த்தார், என்ன வேணும்னு கேட்டார். போரிலே வெற்றினா அப்படியே ஆகட்டான், நான் போர்ல ஜெயிச்சிட்டான். இதுல என்ன தெரியுது? பாதத்துல போய் உட்காரணுமா? யாருன்னா காலைல அவங்களுக்கு பாதத்துல போய் உட்கார போறீங்க, தப்பா புரிஞ்சு கூடாது. ஆணவம் என்பது தலையில் இருக்கக்கூடாது. எங்க இருக்கணும்? பாதத்துல இருக்கணும், காலில் இருக்கணும். ஆணவம் என்பது தலையில் இருப்பவனுக்கு பிரச்சனைகள், தோல்விகள் உண்டு. எதுவாக வேணாலும் இருக்கட்டும், திருமண வாழ்க்கை, பிசினஸ், ஹவுஸ் லோனு, வீட்டுக்காரு, வளர்ச்சி, பசங்களுடைய வளர்ச்சி, படிப்பு, எதுவாக இருந்தாலும் தலைக்கு மேலே இருந்து நான் என்ற ஆணவம் இருந்தால் தோற்பது உறுதி. எந்த கோவிலே கட்டி கும்பாபிஷேகம் பண்ண, தனக்கு எல்லாம் தெரியும் என்று நினைப்பவன் ஆணவக்காரன். தனக்கு மட்டுமே எல்லாம் தெரியும் என்று நினைப்பவன் ஆணவத்தின் உச்சம். எனக்கு எதுவுமே தெரியாது, எனக்கு மேல ஒரு சக்தி இருக்குது, அது இயக்குது என்ன நினைக்கிறது ஞானக்காரன். இதுதான் உண்மை. அர்ஜுனனுக்கு ஞானம் இருந்தது, பாதத்துல போய் உட்காந்துச்சான். துரியோதனனுக்கு ஆணவம் இருந்தது, தலையில போய் உட்காந்துச்சான். இறுதியில் ஜெயிச்சது அர்ஜுனன் தான். நாம் தோற்பது ஈகோ என்ற ஒரு விஷயம்தான். ஈகோ அதிகமாக 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 நோயாக, கடனாக, வம்பாக, வழக்காக நம்மளுக்கு அது மாறி வருகிறது. மாமியார் கிட்ட மறுமுகம் பேச மாட்டான், கேட்டா ஈகோ. ஒய்ஃப் சம்பாதிக்கிறாங்க, ஹஸ்பண்ட் சம்பாதிக்கிறாங்க, இவங்க சேலரியை இவங்க வச்சுக்கிறாங்க, அவங்க சேலரி அவங்க வச்சுக்கிறாங்க. என்ன வாழ்க்கை? ஈகோ. நான் கல்யாணமே பண்ணிக்காம இப்படியே கூட இருப்பேன், நீங்க சொல்ற பசங்களை நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். ஈகோ. ஈகோவின் உச்சம். நான் வீடை இடிக்க மாட்டேன், இதே வீட்டுலதான் இருப்பேன். ஈகோ. இந்த ஈகோ எப்பொழுது உங்களை விட்டு வெளியே போதோ, அன்னைக்கு எப்படி இந்த கிருஷ்ண பரமாத்மா அர்ஜுனனை பார்த்தாரோ அதே மாதிரி இந்த இயற்கை பிரபஞ்சம் உங்களை பார்க்கும், நீங்க ஜெயிப்பீங்க. வீடு கட்டுறது யாருக்காக? நம்மளுக்காக கிடையாது. 90% பேர் யாருக்காக? உலகத்துக்காக. நான் ஜெயிச்சுட்டேன்னு நினைக்கிறேன், வீடு கட்டிட்டா ஜெயிச்சுட்டேன்னு நினைக்கிறேன், கார் வாங்கிட்டா ஜெயிச்சுட்டேன்னு நினைக்கிறான். மற்றவங்க இவனுக்கு அங்கீகாரம் கொடுப்பதே இவன் வெற்றி என்று வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கான், அங்கே தோத்து போறான். எப்பொழுது மற்றவர்களை ஒப்பிட்டு மற்றவர்கள் செய்து விட்டார்கள், நாம் அதை செய்ய வேண்டும், அதை விட சிறப்பாக செய்ய வேண்டும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா, அன்னைக்கே நீங்க தோத்துட்டீங்கன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் தோக்கிற அந்த எண்ணமே உங்களை தோக்கச்சிடும். அதன் பிறகு செய்வது அனைத்துமே தோல்விதான். ஊர்லயே நான் தான் பெருசா வீடு கட்டணும் ஒருத்தர் கட்டினார். யார்? இந்த தஞ்சாவூர் புதுக்கோட்டை சைடு யாருன்னா இருக்கீங்களா? பூர்வீகம் புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருச்சி சைடு யாருன்னா இருக்கீங்களா? கிடையாது.
ஒரு பெரிய ஒரு பிக் ஷாட் ஒருத்தர் இருக்காரு, கிட்டத்தட்ட 100 பினாமி இருக்காங்க அவருக்கு. அதுல ஒரு பினாமி ஒருத்தர் தான் நான் போயிருந்தேன் வாஸ்து பார்க்க. ஊர்லயே அவருக்கு தான் பெரிய வீடு. வீடே நான் வித்து சொல்லிட்டேன். பால் காட்சி ஒருவர் தான் அவர் அழுகுறாரு. மிகப்பெரிய ஒரு செல்வந்தன். குழந்தைங்க தான் எப்படி இருக்காங்க அந்த மாதிரி அழுகுறாரு. அவங்க ஒய்ஃப் அழுகுறாங்க, பொண்ணு அழுகுது. ஒய்ஃப் அழுகுறாங்க, பொண்ணு அழுகுது. அப்புறம் பேசி ஒரு 4 மணி நேரம் ஆச்சு. அப்புறம் காம்பவுண்ட் இடிக்க சொல்லி வீட்டெல்லாம் மாட சொல்லி வேற வேற சில விஷயம் எல்லாம் பண்ணிட்டு, ஏன் அந்த ஊருக்கே இவரு வீடு இவ்வளவு பெருசா கட்டினாரு, ஊர்லயே நம்ம வீடு தான் பெருசா இருக்கணும்னு நினைச்சாரு. அது பெருசா கட்டினது தப்பல, அவருடைய நோக்கமும் எண்ணமும் தப்பா போச்சு, வீடு தப்பா அமைஞ்சிச்சு. ஆணவம் என்பதை நீங்கள் ஆணவத்துடைய அழிவை முழுமையாக தெரிந்து கொண்டு ஈகோவில் இருந்து வெளியே வரணும். ஈகோல இருந்து வெளியே வரீங்களா இல்லையான்னு உங்களை இந்த வீடு காலி பண்ணும்போது செக் பண்ணி பாருங்க. எல்லா பொருளையும் எடுத்து வைப்பீங்க, மறுபடியும் அந்த முக்காசி பொருள் வீட்டிலேயே தான் வச்சுப்பீங்க, எல்லாத்தையும் தூக்கி போட மாட்டீங்க. அதே மாதிரிதான் ஈகோ உங்களுக்குள்ள இருக்கா இல்லையான்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். நம்ம சொல்லிக்கலாம், நான் ஈகோ கிடையாது சார், நான் ரொம்ப இறங்கி போவேன், இது எல்லாமே நம்மளுக்கு நம்மளே சொல்லிக்க கூட ஒரு சமாதான கதை. ஆனா நம்மளுக்கே தெரியாத நம்மளுக்குள்ள ஒரு ஒரு கேரக்டர் இயக்கி கொண்டிருக்கும். உண்மையில அந்த ஈகோ நம்மளுக்கு இருக்கா இல்லையான்னு ஒவ்வொருத்தரும் நீங்க தெரிஞ்சுக்கணும். அதை எப்படி தெரிந்து கொள்ளுன்ற கலையை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அந்த ஈகோ முழுமையாக விட்டு செல்லும் பொழுது உங்க வாழ்க்கையில மாபெரும் மாற்றம் நிச்சயமாக ஏற்படும். அப்பதான் இறைவனே உள்ள வராராம். இதுதான் சப்ஜெக்ட். ஆணவம் முழுமையாக வெளியேறும் இடத்தில் இறைவன் அந்த மனிதனை பரிபூரணமாக ஆட்கொள்கிறார் என்பது பொருள். நம்ம எப்படின்னா ஈகோ இல்ல நம்ம நினைச்சுப்போம். ஈகோ இல்லைன்னா யாருக்கிட்டுமே இருக்கக்கூடாது. ஆனா நம்மளுக்கு ஒரு சில பேர்கிட்ட இருக்கும், ஒரு சில பேர்கிட்ட இருக்காது. யாருக்கிட்ட எல்லாம் இல்லையோ அவங்க கிட்ட எல்லாம் நீங்க இறங்கி பொறுத்த ஈகோ இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு எனக்கு ஈகோ இல்லவே இல்லை நீங்க நினைச்ச கூடாது. விருப்பு வெறுப்பு என்பது அனைவருக்கும் சமமான ஒரு விஷயம். உண்மையிலே உங்களுக்கு இறைவனுடைய அனுகிரகம் பரிபூரணமா இருக்கா செக் பண்ணனா, உங்களுக்கு யாரு ஒருத்தவங்கள ஆகவே ஆகாதோ, யாவன் ஒருவனை பிடிக்கவே பிடிக்காதோ, இப்பவே போன் போட்டு அவனுக்கு நீங்க பேச முடியுமா? முடியும். அவன் நம்பரை பிளாக்ல போட்டுருப்பீங்க, டிலீட் பண்ணிருப்பீங்க, இல்ல போனே பண்ண மாட்டேன். ஏன் இவன் வீட்டுக்கே நான் போக மாட்டேன் அப்படின்னு நீங்க யார நினைக்கிறீங்களோ அவன் வீட்டுக்கு நீங்க போய் உங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்கு கல்யாண பத்திரிக்கை வச்சுட்டு சாப்பிட்டு வர முடியுமா? அப்படி உங்களால முடிஞ்சா நீங்க இறைவனால் ஆட்கொள்ளப்படுவீர்கள் என்ற பொருள். நான் செய்வேன், நான் எத்தனை வாட்டி செஞ்சுக்கிறேன். இதெல்லாம் என்ன நானே செக் பண்ணிப்பேன். எனக்கு ஈகோ இருக்கான்னு செக் பண்றதுக்கு எனக்கு எவன் முதல்ல ஆப்போசிட்டா அவன் வீட்டுக்கே போயிடுவேன். 2 கிலோ ஸ்வீட் வாங்கிட்டு போய் நம்ம மனசு ஏத்துக்குதா, ஒத்துக்குதா, இன்டேக் பண்ணுதா, வெளியே தள்ளுதா செக் பண்ணணும். எப்படி தெரியும் ஈகோ உங்களுக்கு இருக்குதா இல்லையான்னு? எப்படி தெரியும்? இதுக்குதான் மிஷின் இருக்குதா, எனக்கு கோர்ஸ் இருக்கா? நம்மளே சொல்லிக்கிறதெல்லாம் ஏத்துக்கூடாது, உள்ள போய் பார்த்தா தான் தெரியும். அப்போ ஒருத்தன் உங்களுக்கு துரோகம் பண்ணிருக்கலாம், ஏமாற்றிருக்கலாம், கடன் வாங்கிட்டு பைசா தராம போயிருக்கலாம், உங்களுக்கு பிரச்சனையை கொடுத்துருக்கலாம். இதே மாதிரி பல பேர் இருப்பாங்க. அவன் வீட்டுக்கு போக கிட்ட கிட்ட போகும்போது என்ன தெரியுமா தரான், அவசரப்பட்டு வருமோ போயிடலாமோ ரிட்டர்ன் தோணும். உங்களுக்கு விருப்பு வெறுப்பு, நண்பனும் இருக்கக்கூடாது, பகைவனும் இருக்கக்கூடாது. இப்படி ஒரு மனநிலையில வாழும்போது இறைவன் கிருஷ்ண பரமாத்மாவே உங்களை ஆட்கொள்ளும். ஆனா அந்த வாழ்க்கையை இந்த கலியுகத்துல வாழ முடியுமான்னு டவுட் தான். அதுவும் அதே மகாபாரதத்துல சொல்லியிருக்காங்க, அடிமுட்டாளா இருந்தாலும் கலியுகத்துல வாழ முடியாது, சமயோதித புத்தி வேணும்னு சொல்லியிருப்பாங்க.